அதனால பாகிஸ்தான் வழியா போய் ரோடு அனுப்புறோம் அப்படின்போ முதல்ல பாகிஸ்தான் முடியாதுன்னாங்க. அப்புறம் ஆப்கானிஸ்தான் என்ன எங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க நீ இருக்க மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இங்கேருந்து போற கோதுமை எல்லாம் அந்த லாரியை நிறுத்தி அவங்க பிடிங்கின்னு அவங்க நாட்டில் இருக்க இந்த புழுத்து போனதை ஏற்றி ஆரம்பிச்சாங்க. இதை அவங்க பார்த்துட்டாங்க. இந்த பேரு உங்க ஊர்ல இருக்க இந்த குப்பையெல்லாம் இங்க அனுப்பக்கூடாது, அங்கேருந்து இந்தியாவிலேருந்து வருது முழுசா எங்களுக்கு வரணும், இல்லைன்னா ஜாகிரதை அப்படின்னு. அதுக்கப்புறம் பயந்துன்னு ஒதுங்கினாங்க. ஜெலன்ஸ்கிக்கு என்ன நக்கல் இருக்கும். அவர் சொல்றாரு நீங்க டோமஹாக் கொடுங்க, ரஷ்யாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க, நானே ரெக்கமெண்ட் பண்றேன். அது நானே ரெக்கமெண்ட் பண்ணேன், நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டகிற, வேணா ஒண்ணு செய்யலாம். ஆஹா, முன்னாடியே கொடுத்திருந்தா, அதாவது ஆயுத பூஜை அன்னைக்கு மஞ்சா குங்குமம் வச்சு சந்தனம் பூசியிருக்கலாம். இப்ப அடுத்த வருஷம் ஆயுத பூஜை வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அதை லான்ச் பண்ண முடியாது. இந்த ஆள் பேர் இல்லைன்னா இவன் நம்மளை கழுவி ஊத்துவானே, இன்னொரு 500% டாக்ஸ் போடுவானே. ஒரு மினிஸ்டருங்க பாவம் ரோட்ல போய் நிற்கிறாரு, திடீர்னு போன் வருது, ட்ரம்ப் பேசுறாருனாங்க, அலறி அடிச்சுன்னு எடுக்கிறாரு. நோபல் பிரைஸ் உங்க ஊர்ல தான் டிசைட் பண்ணுவாங்களாமே, நான் கேட்டுக்கிறேன் சொல்லியிருக்காரு. அங்க இருக்க செய்தி நிறுவனங்களை வந்திருக்கு, நாங்க வந்து ஆசிம் முனீருக்கு கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர இந்த ஆளுக்கு கொடுக்க மாட்டோம். அமெரிக்கா யூரோப் ரெண்டுத்துலயும் லிவிங் ஸ்டாண்டர்ட் கிட்டத்தட்ட 1 அப்படின்றதுனால அவங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ அதுக்கு ஆப்பு வச்சுட்டார் ட்ரம்ப். இப்போ எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது, லோக்கல் கன்சப்ஷன் நம்ம யூரோப்பியன் யூனியன்ல இருக்க நாடுகளே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு பிளான் பண்ணும்போது அமெரிக்கால இருந்தும் சீனால இருந்தும் சீப்பா வந்து குவிஞ்சதுன்னா என்ன பண்றது? இவங்களே வந்து தடையை போட்டுட்டு இவங்களே அடியை வாங்கினுக்கிறாங்க. என்னைக்குதான் இவங்க புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. பட் அதுக்குள்ள வந்து ஒட்டுமொத்தமா விரைவிலேயே we can see a collapse of capitalism. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி ரஷ்யன் ஏஜென்ட் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். என்ன சார் திடீர்னு தாலிபானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நம்ம இந்தியா வேற வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கதான் பார்க்க முடியுது. என்ன பேச்சுவார்த்தைகள் நடத்த போறாங்க சார் தாலிபானோட நம்ம ஆட்கள்? அதாவது விக்ரம், அவர் இங்கே வரத்துக்கு வந்து சில தடைகள்லாம் இருக்குது. அதை வந்து சாங்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் அவர் இங்கே வந்திருக்காரு. என்ன தடைகள் சார்? ஆமாம், அது சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க யூஎன் லெவலில். ஓ ஆமாம். ஸோ அதுக்கெல்லாம் இது பண்ணிட்டு தான் இப்போ அவர் இங்கே வந்திருக்காரு. இப்போது ஆப்கானிஸ்தான் அப்படின்றது வந்து அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் செஸ் போர்டில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து சீனா, இவங்க வந்து அங்கே இருக்கிற அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் இதுக்காக வந்து அவங்கள இது பண்ணிட்டு இருக்காங்க. நாம் வந்து பாகிஸ்தானுக்கு அது ஒரு கவுண்டர் வெயிட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லப்போனால் ஹமீத் கர்சாய் இருந்த காலத்துலேருந்தே நாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு தாலிபான் வந்தப்போ நடுவில் கொஞ்சம் ஒரு லல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாம் வந்து அதை சீக்கிரமே சரி பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம பாகிஸ்தானுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பாகிஸ்தான் என்ன நினச்சாங்க, தாலிபான் வேற வந்துட்டாங்க, இனிமேல் நாம வச்சது தான் சட்டம் அப்படின்னு நினச்சிட்டு பிக் பிரதர் மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க. ஆப்கானிஸ்தான் பார்த்தாங்க, ஏய் நாங்கள் எத்தனை வருஷமா இருக்கோம், நீ என்ன புச்சா வந்த ஒரு நாடு, நீ எங்களை மிரட்டாதா, தம்மத்துண்டு நீ அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு பிடிக்கல, அந்த ஓவர் பேரிங் ஆட்டிடியூட். அதனால நறுக்குன்னு கொட்டி வச்சுட்டாங்க. இப்போ அவங்க அந்த தாலிபான் வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஆரம்பிக்கிற மாதிரி பாகிஸ்தான்லேயே கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, டெஹரிக் ஏ தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்னு. அந்த தலைவரை தான் கொல்றதுக்கு இப்போ குண்டு வீச்சு அப்படின்றதெல்லாம் நடந்தது. அண்ட் அந்த பார்டர் அப்படின்றத ஆப்கானிஸ்தான் ஏற்றுக்கல. அது என்ன பார்டர், அந்த பக்கமும் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க பாகிஸ்தானில். கட்சியே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்தீங்களேன், போகிற போக பார்த்தா தாலிபானில் ஊத்துறாங்க. பிஎம்ஆ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போது நம்ம அண்ணன் ட்ரம்ப் வேற பக்ராம் பேஸ் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இதை வந்து பக்கத்தில் இருக்க நாடுகள் ரஷ்யா, சீனா, ஈரான், இந்தியா, இந்த நாடுகள்லாம் ஏற்றுக்கல. என்ன யார் வீட்லேருந்து வந்து எதை நீங்கள் பாட்டு கேட்குறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு. ஆப்கானிஸ்தானில் என்ன சொல்கிறாங்க, அது வந்து ரொம்ப ஒரு வறுமையில் இருக்கின்ற ஒரு நாடு. அமெரிக்கா நீங்கள் என்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும், தாராளமாக இருங்க, ஆனால் அதுக்காக எங்கள் நிலத்தெல்லாம் உங்களுக்கு நான் எழுதி கொடுக்க முடியாது, பட்டா எங்கள் பேரில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. இது அவருக்கு ஒத்து வரல. அவருடைய அந்த ஒரு பிக்கர் அப்ஜெக்டிவில் ஆப்கானிஸ்தானில் ஒரு பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அண்டு இந்தியன் ஆப்கானிஸ்தான் உறவுகள் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு விக்ரம். நடுவில் அவங்க நாட்டில் வந்து ஏதோ கொஞ்சம் கஷ்டம், இங்கே கோதுமை அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தான் வழியாக அனுப்பினாதான், ஏன்னா நமக்கு வேற ரூட்டு கிடையாது. அப்படி இல்லாட்டா இப்படி இங்கேருந்து மும்பை போர்ட்லேருந்து ஈரான் வழியாக போய் அங்கேருந்து ஊரை சுற்றிக்கின்னு போனோம். நம்ம கொடுக்கறதே வந்து பெரும்பாலும் விலை இல்லாமல் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு இவ்வளோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படின்னும் போது தேவையில்லை இல்லையா? அதனால பாகிஸ்தான் வழியாக போய் ரோடு அனுப்புகிறோம் அப்படின்போ முதல்ல பாகிஸ்தான் முடியாதுன்னாங்க. அப்புறம் ஆப்கானிஸ்தான் என்ன
எங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க, நீ என்ன வரமாட்டேன்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க ஒத்துக்கினாங்க. அது போயிட்டே இருந்ததுக்கு அதுலேயும் சில கூத்தச்சிட்டானுங்க. என்ன பண்ணானுங்க, இங்கேருந்து போகிற கோதுமையெல்லாம் அந்த லாரியை நிறுத்தி அவங்க பிடிங்கின்னு அவங்க நாட்டில் இருக்க இந்த புழுத்து போனதை ஏற்றி ஆரம்பிச்சானுங்க. இதை அவங்க பார்த்துட்டாங்க. இந்த பாரு, உங்கள் ஊரில் இருக்க இந்த குப்பையெல்லாம் இங்கே அனுப்பக்கூடாது, அங்கேருந்து இந்தியாவிலேருந்து வருது, முழுசாக எங்களுக்கு வரணும், இல்லைன்னா ஜாகிரதை அப்படின்னா அதுக்கப்புறம் பயந்துன்னு ஒதுங்கினாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ நம்முடைய அந்த அங்கே கிரிக்கெட்டு அதில் நிறைய நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டேடியம் இது பண்ணியிருக்கோம், ட்ரைனிங் சென்டர்னு இருக்கோம், அப்புறம் அந்த ஏர்போர்ட்டோ இல்லை மற்ற பில்டிங்ஸோ இது மாதிரி நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் அதில் வரும். அதனால் ஆப்கானிஸ்தான் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் சீனா, இந்தியா ஓகே. பாகிஸ்தான் அப்படின்னும் போது அவன் பிளகா பையன், அவன் என்ன பார்த்து முறைக்கிறான், அதனால் இப்படியும் வச்சுக்கலாம். பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் ஆலையா, நான் இந்தியாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன், நீ என்ன தம்ம தூண்டு இருந்துன்னு என்ன மிரட்டின்னுக்கிறேன், நான் உன்னை பார்த்து பயந்துருக்கேன், நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அவங்க முறைச்சிக்கினாங்க. அதனால தான் நான் சொன்னேன், இது நம்ம பாகிஸ்தானுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு. இன்னும் வருகின்ற காலகட்டத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஆப்கானிஸ்தானை மையமாக வச்சு. அது ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் எப்படியாவது ஆப்கானிஸ்தானில் ஒரு சண்டையை மூட்டி விடணும், உள்ள நுழையணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. அண்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த கைபர் பக்தூன்கா அந்த இடத்துல பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. அங்கே இருந்த ஒரு அந்த நம்ம ஊரில் சிஎம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அந்த பாகிஸ்தானி இம்ரான்கான் அந்த கட்சியில் தான் இருக்காங்க. அவர் இப்போ ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னொருத்தர் வந்திருக்கார் போல இருக்கு. ஆர்மிக்கு இது ஒரு பெரிய குடைச்சல். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஆளுங்க இருக்கணும். நம்ம ஆளுங்க இந்த சென்ஸ் இந்த பிரைம் மினிஸ்டர் மாதிரி சொன்னதை கேட்டுன்னு ஆடுற ஒரு பொம்மை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இம்ரான்கான் கட்சி இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டண்ட்டாக இருக்குது. சரி, அங்கே வந்து நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி கவர்னர் ஆட்சி கொண்டு வரலாமா அப்படின்னா ஏற்கனவே கொந்தளிச்சு போயிருக்காங்க ஜனங்க. இதில் இதெல்லாம் வேற பண்ணால் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப சிக்கலான இதுவாக இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் அவருடைய விசிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கெல்லாம் கொச்சல் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துனே இருக்கணும். நாம ஒன்றுமே செய்ய வேண்டாம், அவங்களாம் அடிச்சுப்பாங்க, விடுங்க. சார், அவங்களா அடிச்சுப்பாங்க அப்படிங்கும்போது நிறைய நியூஸ் அப்பப்போ இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானில் வந்து அவங்க மக்களையே அவங்க யாருமே கொண்டுகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சில நியூஸ்லாம் வருது சார். எந்த அளவுக்கு உண்மை சார் அது? இதனை இன்னைக்கு நேத்தா பார்க்குறீங்க நீ? பலுசிஸ்தானில் வந்து காலங்காலமாக அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. தே டிஸப்பியர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையா அவ்வளோதாங்க. நம்ம அந்த அன்பே சிவத்தில் கமல் சொல்வார், கொண்டு போயிட்டாருன்னா பாடி கிடைக்கல அவ்வளோதானே அப்படின்னு வரல. அந்த மாதிரி பலுச்சிஸ்தானில் அதை ஒரு எஃபிமிசமாகவே கொண்டு மாட்டாங்க, டிஸப்பியர்டு அப்படின்னு. ஆர்மியில் தூக்கிட்டு போவாங்க, இவருனா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தீர்த்து கட்டிடுவாங்க, பாடி கூட கிடைக்காது. இப்படித்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பல காலமாக இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதுக்காகலாம் யாரும் தீர்மானம் போட மாட்டேங்கிறாங்களே. அங்கே இருக்கவங்களும் மக்கள் தானே, அப்புறம் அவங்களுக்காக யாரும் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க. பலுச்சிஸ்தான் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் அப்படின்னு யாராவது ஒத்துறாது சொல்லுங்க. முதல்ல பலுச்சிஸ்தான் இங்கே இருக்குன்னே பாதி பேர் தெரியாது. காசா மட்டும் தெரியுமான்னு கேட்காதீங்க, எதுவுமே தெரியாது. இருந்தாலும் பேப்பரில் காசா எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உடனே நாங்கள் தமிழ் பேப்பர் எடுத்துக்கிட்டோம், பார்த்தீங்களா காசாவில் இன்னைக்கு அப்படின்னு போட்டுக்குது, அவ்வளோதான், அதான் காசா. மற்றபடி நம்ம கஜா மாதிரி கொச்சினில் இறக்கி விட்டு இதான் துபாய்னு சொன்னால் கூட நமக்கு தெரியாது. என்ன எல்லாம் சாதா ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே சார். அடுத்ததாக பார்த்தோன்னா இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து உக்ரைனுக்கு வந்து க்ரூஸ் மிசைல் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காரு சார். டொமாஹாக். அதனால ஏதாவது ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டா? எனக்கு எத்தனை நாள் தான் நான் வந்து உலக நாயகன் படத்தையே உதாரணமாக சொல்றது. ஒரு நாள் நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துலன்னு சொல்லும், முருகேஷா ஒருத்தனால எழுந்து நிற்கவே முடியாதான் அப்படின்னு வரல. அந்த மாதிரி இந்த டொமாஹாக் அப்படின்றது ரொம்ப வருஷமாக சர்வீஸில் இருக்க ஒரு க்ரூஸ் மிசைல். ரொம்ப லோ ஆல்டிடியூடில் போவோம், சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகம், அதுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வேறு போவோம். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, டீப் இன்சைட் ரஷ்யா அட்டாக் பண்ணுறதுக்காக நாங்கள் இதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு ரஷ்யாவில் சொல்லிட்டாங்க. இதை பாருங்க, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரஷ்யா யூஎஸ் ரிலேஷன்ஸ் அப்படின்றது கெட்டு போயிடும். தேவையில்லாமல் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் அதை கொண்டு வந்தாலுமே ஒன்று பை ரோடு அந்த பக்கம் போலந்து அந்த பக்கமாக கொண்டு வர போகிறீங்க, ஏதாவது எந்த பக்கம் வந்தாலும் அங்கே வரும்போதே நாங்கள் அடிச்சிருவோம் அப்படின்னு. ஆனால் ரஷ்யாவில் என்ன சொல்லியிருக்காங்களா, இது பாருங்க அதெல்லாம் தேவையே இல்லை, அது வந்தாலுமே இந்த டயலாக் தான் சொல்லியிருக்காங்க, ஒருத்தனால எழுந்து நிற்கவே முடியலையா அப்படின்னு. ஏன்டா அப்படின்னா, அந்த டொமாஹாக்கை வந்து லான்ச் பண்ணணும்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டுக்கு மேலே அவங்க நாட்டு பக்கத்தில் போய் சண்டை போடுறதுக்கு யாரும் கிடையாதுங்க. இவங்க தான் மற்ற இடத்துல போய் சண்டை போடுவாங்க. கரெக்டாக
ரஷ்யானும் போது அப்படி கிடையாது. சுற்றி யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் இருக்குது, இது உக்ரைன் இருக்குது, பக்கத்தில் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா பக்கத்தில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? மேலே கனடா இருக்குது, இந்த பக்கம் மெக்சிகோ, இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள், சவுத் அமெரிக்கா, அவங்களாம் அமெரிக்காவோட சண்டை போட போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த க்ரூஸ் மிசைல் அப்படின்றது பெரும்பாலும் அந்த நேவல் அசட்ஸாக தான் அவங்க வச்சுருக்காங்க. சப்மரீன்லேருந்தோ இல்லை வந்து மற்ற டெஸ்ட்ராயர்ஸ்லேருந்தோ அதுலேருந்து லான்ச் பண்ணுவாங்க. இப்போது இந்த டோமாஹாக்கை உக்ரைனுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதை அவங்க லான்ச் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல வந்து இந்த கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் அதுலேருந்து லான்ச் பண்ணலாம். அது உக்ரைன் கிட்ட கிடையாது. சரி, சப்மரீன்லேருந்து அதுவும் சில பர்டிகுலர் டைப் ஆஃப் கிளாஸ் ஆஃப் சப்மரீன் தான் லான்ச் பண்ண முடியும். அவங்ககிட்ட சப்மரீனே கிடையாது. அப்புறம் தானே இந்த டைப் இருக்குதா அந்த டைப் இருக்குதா அப்படின்னு சொல்கிறதுக்கு. அடுத்தது வந்து கிரவுண்ட் பேஸ்ட் அப்படின்னும் போது டைஃபோன் அப்படின்னு ஒரு லான்ச்சர் ஒன்று இருக்குது. அது கொடுத்தாதான் அதுலேருந்து லான்ச் பண்ண முடியும் அந்த மிசைல். அது உலகத்திலேயே 2 பேட்டரி தான் இருக்குதான் அமெரிக்கா கிட்ட. ஒன்று வந்து ஏஷியாவுக்காகவும் ஒன்று வந்து யூரோப்பில் மற்ற இதுக்காகவும் அவங்க ஒரு ரிசர்வில் வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இதை லான்ச் பண்ண முடியாது. வேணா ஒன்று செய்யலாம், ஆஹா முன்னாடியே கொடுத்துருந்தா, அதாவது ஆயுத பூஜை அன்னைக்கு மஞ்சா குங்குமம் வச்சு சந்தனம் பூசியிருக்கலாம். இப்போனா அடுத்த வருஷம் ஆயுத பூஜை வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம அதை லான்ச் பண்ண முடியாது. இவருக்கு தெரியும், ஆனால் தெரியுமான்றது கரெக்ட், அதெல்லாம் தெரியாது. ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுக்கிறாரு அவரு. அப்புறம் யாராவது சொல்லியிருப்பாங்க, தலைவா இதெல்லாம் குத்தாவனால ஒன்றும் பண்ண முடியாது தலைவா, சும்மா வச்சுப்பான், நமக்கு என்னடா வருது, தா அந்த யூரோப்பியன் யூனியனில் விளக்கணிங்க காசு கொடுக்க போகிறானுங்க, நம்ம இதை கொடுக்க போகிறோம், நமக்கு காசு வந்துச்சா ரைட்டு. இப்போ அவன் வந்து அதை யூஸ் பண்ண முடியாதா, அதனால புட்டினும் நம்ம மேலே கோச்சிக்க மாட்டார். பிஸ்னஸ் அது பாட்டுக்கு நடக்கும், நீ ஏன்டா வாயை வச்சுக்கின அப்படின்னு கூட கேட்டிருப்பாரு. அதனால தான் டோமாஹாக்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ இது பாருங்க, பாகிஸ்தான்லேருந்து 2-3 தடவை ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க நோபல் பிரைஸுக்கு. ஜெலன்ஸ்கிக்கு என்ன நக்கல் இருக்கும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் டோமாஹாக் கொடுங்க, ரஷ்யாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க, நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது நானே ரெக்கமெண்ட் பண்ணேன், நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டகிற, நீ ரெக்கமெண்ட் பண்ணால் உடனே குத்துருவாங்களா? இப்போ நார்வேல அங்கே இருக்கிற அந்த ஆட்சி அமைச்சர்கள்லாம் இல்லையா, அப்படியே நடுங்கி நிற்கிறானுங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆகணும் லிஸ்ட். அதனால 10ஆம் தேதி இந்த ஆள் பேர் இல்லைன்னா இவன் நம்மளை கழுவி கழுவி ஊத்துவானே, இன்னொரு 500% டாக்ஸ் போடுவானே. ஒரு மினிஸ்டருங்க பாவம் ரோட்ல போயின்னுக்கிறாரு, திடீர்னு ஃபோன் வருது, ட்ரம்ப் பேசுறாருன்றாங்க, அலறி அடிச்சுன்னு எடுக்கிறாரு. நோபல் பிரைஸ் உங்க ஊர்ல தான் டிசைட் பண்ணுவாங்களாமே, இது நான் கேட்டுனுக்கிறேன் சொல்லியிருக்காரு. அங்க இருக்க செய்தி நிறுவனங்களை வந்திருக்கு அப்படின்னு. இந்த ஆள் வேற இப்படி போட்டு கேட்டுனுக்கிறான், இந்த தடவை நோபல் பிரைஸ் கொடுக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுவான்னே தெரியலையே. இதை எப்படி எதிர்கொள்வது, அவன் வந்து யுத்தத்தை எப்படி எதிர்கொள்வது, ரெசஷனை எப்படி எதிர்கொள்வது, இப்படின்லாம் வந்து எல்லாரும் பிளான் பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த கிறுக்கனை எப்படி எதிர்கொள்வது அப்படின்ட்டு அங்க இருக்கிற அமைச்சரவையே கூடி புலம்பின்னுக்கிறாங்களாம். இவங்க கிட்டையும் கேட்டு பார்த்துறாங்க, ஐயா அந்த ஆளா என்னங்க நீங்க அப்படின்றாங்க நோபல் கமிட்டியில. நாங்க வந்து ஆசிம் முனீருக்கு கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர இந்த ஆளுக்கு கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கான். அதுல வந்து இது மாதிரி ட்ரம்ப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நான் அந்த செய்தி பார்த்தேன். அதில் வந்து ஈரான், இஸ்ரேல் அதெல்லாம் சொல்லியிருக்கே தவிர பாகிஸ்தான், இந்தியா மென்ஷன் பண்ணதா எனக்கு தெரியல. அது ட்ரூத் சோஷியலில் வந்த இதை பார்த்தேன். மேபி அந்த ஆர்டிக்கல் அது இருக்கா அப்படின்னு தெரியல. உடனே வாஷிங்டன் போஸ்ட் தேங்க்ஸ் இது மாதிரி எனக்கு சொல்லிடுறாங்க. இங்கே சில பேர் சொல்லுவாங்க, ஒரு பத்திரிகையை குறிப்பிட்டு அந்த பத்திரிகையிலேயே பாராட்டு வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தாங்கன்னா அது அவாள் பத்திரிகை அப்படிதான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இவ்வளோ நாளாக வாஷிங்டன் போஸ்ட்டை கழுவி ஊற்றிருந்தவர் இப்போ வந்து தேங்க்ஸ் வாஷிங்டன் போஸ்ட் வரங்க அவர் சொல்லிட்டாங்க. இதை உடனே அவர் வந்து அந்த நோபல் கமிட்டிக்கு டேக் பண்ணாரான்னு தெரியல. ட்ரூத் சோஷியல் அவங்க இருக்காங்களான்னு தெரியல. அட்லீஸ்ட் ட்விட்டர் யாராவது டேக் பண்ணிருக்கணும். அவருடைய அடிவருடிகள்லாம் போட்டாங்க. பாருங்க வாஷிங்டன் போஸ்ட் சொல்லிட்டாங்க அதுலேயே சொல்லிட்டாங்க கொடுங்கன்னு. அப்பா இதெல்லாம் ஏற்கனவே மண்டேவே முடிவு எடுத்துட்டாங்கடா, இதை பார்த்துலாம் முடிவை மாற்றிக்க மாட்டாங்கடானா இந்த விலகு எங்களுக்கு தெரியல. விடுங்க பாவம், இந்த வருஷம் இல்லைன்னா இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை அப்படின்ற நிலைமையில இருக்காரு அவரு. அதான் சார், இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல சார், வருஷம் கொடுப்பாங்களா சார்? அப்படியே சார் இந்த வருஷமே எனக்கு வேணும் அடம் பிடிச்சி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் 2 வருஷம் இன்னும் 10 போர் வந்து லைன் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இவ்வளவு பண்ணிருக்கேன்னு சொல்லாமே. அதுக்குள்ள வந்து உண்மையெல்லாம் வெளில தெரிஞ்சிருமே. நிறுத்தின இடத்துல எல்லாம் மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. யோ இதான் என் நிறுத்தின லட்சணமா? இப்போ இவங்க வந்து அந்த பாலஸ்தீன் பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு இறங்கினது ஈரானை அடிக்கிறதுக்காகத்தான். இப்போ சொல்லியிருக்காங்க, ஈரான் வந்து 2 months ஆர் ஜஸ்ட் 1 month அவே ஃப்ரம் நியூக்ளியர் பாம், நாங்கள் அதை நிறுத்திட்டோம் அப்படின்னு. ஏன்னா விலகன அவன் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானே, அங்கே குண்டு போட்டாங்கல்ல,
அப்போ அங்கே அந்த அணுகுண்டோ இல்லை அந்த மெட்டீரியலோ இருந்ததுன்னு சொன்னால் ரேடியேஷன் வந்திருக்கணுமா இல்லையா? அந்த சுத்து வட்டு 18 பட்டியில் எல்லாமே நாசமாக போயிருக்கணுமா இல்லையா? ஒன்றுமே இல்லை. ஸோ நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி, எல்லாம் செட்டப்பு நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி அங்கேயும் பண்ணி நிற்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க உடனே அங்கே குண்டை போட்டாங்க. குண்டு போட சொன்ன போட்டேன், அவ்வளோதான். இப்போ அவங்க வேற எங்கேயாவது வச்சு பண்ண போகிறாங்க. அதானே நடக்க போகுது. ஸோ அதை விடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இப்போ பாலஸ்தீன் இதை வச்சு தானே நீங்கள் இஸ்ரேலில் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் பாலஸ்தீனில் அமைதியை கொண்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் மற்ற இடத்துலலாம் நாங்கள் குண்டு போட்டுட்ருப்போம். அதுக்காகத்தான். இது என்ன ஈரானுக்கு தெரியாதா? அவங்க அதெல்லாம் சரியாதான் கணக்கு பார்த்து வச்சுருக்கிறாங்க. இப்போது சீனா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரேர் எர்த் மினரல்ஸில் இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸு அந்த பேன் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இந்தியா கிட்டேயும் சொல்லிட்டாங்க, அது பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா அந்த மேக்னெட்ஸு அதெல்லாம் நாங்கள் தரோம், உங்கள் யூஸுக்கு மட்டும். இந்த மேக்னெட்ஸை அப்படியேவோ இல்லை வேற ஏதாவது ஒரு பார்ட்டிலேயோ வச்சு நீங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடாது, இதுக்கு ஒத்துக்குன்னா நாங்கள் தரோம் அப்படின்னு இருக்காங்க. நமக்கு இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்கள் யூஸுக்கு மட்டும்தாங்க அப்படின்னு போகிறோம். இதுக்கு தான் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, ருவாண்டாலன்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு பெரிய டங்ஸ்டன் மைனா அதை ஏதோ இப்போ லீஸுக்கு எடுத்திருக்காங்க போல இருக்கு. சரி, அதை மட்டும் எடுத்து என்ன பிரயோஜனம்? ஆல்ரெடி அரௌண்ட் ஒரு 70 to 85% ஆஃப் ரிஃபைனிங் கெப்பாசிட்டி இன் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் சைனா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டில் மட்டும் இல்லை, ஆப்பிரிக்காவில், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில், இப்படி பல நாடுகளில் இருக்கிறதையும் சவுத் அமெரிக்கா முக்கியமாக அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காரணம் என்னன்னா, அதெல்லாம் அந்த டர்ட்டி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைலி பொல்யூட்டிங். அதில் வேலை செய்கிறவனும் பாவம் பயங்கரமாக பாதிக்கப்படுவான், அதுலேருந்து வர கழிவுகள் அதெல்லாமும் நாசமாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் நோகாமல் நோம்பு கும்பிடணும். நம்ம ஊரில் இதெல்லாம் நடக்கக்கூடாது, வேற எவனோ அழுக்குப்பட்டுக்குன்னு இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணால் நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ அனுபவிங்க. அவன் சொல்கிறான், எங்கள் ஆளுங்க தானே கஷ்டப்படுறாங்க, சவுத் அமெரிக்காவில் நாங்கள் மைனிங் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்க ஜனங்க தானே அந்த பொல்யூஷனை தாங்கிட்டு இருக்காங்க, அப்போ நீங்களும் பண்ணுங்க, உங்கள் ஊரில் பண்ணுங்க. ஏன் உங்கள் ஊரில் பண்ண முடியாதா? நாங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் நோகாமல் எடுத்துகிட்டு போனோம், நத்திங் டூயிங், பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டாங்க. பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. கடைசி ஒரே ஒரு கேள்வி சார், அதாவது ட்ரம்ப் அவர்கள் யூரோப்பியன் ஸ்டீல் தவிர மற்ற ஸ்டீல்ஸ்க்கு 50% போட்டிருக்காரு. எதுக்கு சார் இந்த ஓர வஞ்சனை? இல்லை அவரு போல, அவர் என்ன பண்ணாரு, யூரோப்லேருந்து வரதுக்கு அதான் 50%. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்த உடனே 15% அப்படின்னு சொன்னார். எங்கேருந்து போகிறதுக்கு 0, அங்கேருந்து வரதுக்கு 15. இந்த விளக்கை நீங்கள் ஒத்துக்குச்சிங்க. சரி, பாஞ்சோட நிறுத்தினானே, ஏன்னா இதுக்கு முன்னாடி 25-27% இருந்தது கார்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணால், ஏதோ 15 குறைஞ்சிது அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாரு, தம்பி இது பேஸ் டாரிஃப் தான், ஸ்டீல் அலுமினியம் அதுக்கெல்லாம் 50% அப்படின்ட்டாரு. ஸ்டீல் அண்ட் அலுமினியம் அப்படின்றது மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் செக்டார் விக்ரம், நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு செக்டார் அது. அப்போது நீங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னா 50% டாரிஃப்னா கட்டுப்படி ஆகாது, இங்கேருந்து யாரும் வாங்க மாட்டான். அதனால் அவங்க பார்த்தாங்க, சரி வாங்க மாட்டான் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ யூரோப்லேருந்து வந்தால் பயங்கர காஸ்ட்லி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டீல் இண்டஸ்ட்ரியெல்லாம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது வெளியிலேருந்து அமெரிக்காலேருந்து இங்கே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சீப்பாக இருக்கும். முக்கியமாக சீனாலேருந்து, அங்கேருந்து வருது பயங்கர சீப்பு, அதை யாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்காங்க. இப்போது என்ன ஆகும், ஒன்று இவங்க இது நாள் வரைக்கும் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு நினச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த காஸ்ட்டுக்கு நான் சொல்கிறேன், யூரோப் சீனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஸ்டீலை, என்னதான் குவாலிட்டியாக இருந்தாலும், ஏன்னா அவனே பயங்கர சீப்பாக பண்ணிட்டு இருக்கிறான், நீ அங்கே பண்ண முடியாது. அமெரிக்கா யூரோப் ரெண்டுத்துலேயும் லிவிங் ஸ்டாண்டர்ட் கிட்டத்தட்ட ஒன்று அப்படின்றதுனால அவங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ அதுக்கு ஆப்பு வச்சுட்டார் ட்ரம்ப். இப்போ எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது, லோக்கல் கன்சப்ஷன், நம்ம யூரோப்பியன் யூனியனில் இருக்க நாடுகளே இதை யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு பிளான் பண்ணும்போது அமெரிக்காலேருந்தும் சீனாலேருந்தும் சீப்பாக குவிஞ்சதுன்னா என்ன பண்ணுறது? சுத்தமாக இந்த இண்டஸ்ட்ரியை இழுத்து மூட வேண்டியதுதான். அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, யூரோப்பியன் யூனியனில் தயாராகிற ஸ்டீல் மட்டும், ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த டாரிஃப் பார்டர் எதுவுமே கிடையாது, அது மட்டும்தான். எந்த ஒரு வெளிநாட்டிலிருந்து ஸ்டீல் இறக்குமதி பண்ணாலும் 50% டாரிஃப்னு இவங்க திருப்பி போட்டாங்க. இது சண்டை அமெரிக்காவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும். இதில் நடுவில் மாட்டுன்னு செத்தது யார் தெரியுமா? யூகே. ஏன்னா பிரெக்சிட்னு வெளில போயிட்டானுங்க. அம்மா இப்போ முதலியாரோட பையன் வெளில போன மாதிரி இப்போ அவங்க ஒரு பெரிய ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. நாம் இங்கே யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின் போது அது மாட்டிக்கிச்சு. இப்போ அவங்க இப்போ முடி பிதுங்கி நிற்கிறாங்க. அவங்க ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அடி வாங்க போது அமெரிக்காவுக்கு பண்ண முடியாது, அவங்க தாழ்ச்சிருவானுங்க 50% டாரிஃப்னு. இங்கேயும் இப்போ அனுப்ப முடியாது. அண்ட் அதெல்லாம் காஸ்ட்லிங்க.
சீனாவோட காஸ்ட்லி. நாமளே வந்து சைனீஸ் ஸ்டீல் வந்து டம்பிங் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் நமக்கு ஸ்டீல் தேவை இருக்குது, ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு இல்லை, அங்கேயும் சைனீஸ் சப்ளை தான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. பட் ஸ்டில் நாம் வந்து அது டம்பிங் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே யூகேலேருந்து நம்ம ஸ்டீலை வாங்குவோமா? பயங்கர காஸ்ட்லி. அது என்ன பண்ணுவாங்க? மாட்டின்னு முழிக்கிறாங்க. இதுதான் தடைகள் தடைகள் சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 தடைகள் யாருக்கு எதிராக போடுறாங்க அப்படின்றது, யார் போடுறாங்கோ அப்படின்றது. ரஷ்யா, இந்தியா, சைனா, இது 3க்கு எதுவாக அந்த சாங்ஷன்ஸ் அண்டு மற்ற இது அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, தடை போடுறது யாருன்னா அமெரிக்கா, ஐரோப்பா. ஆனால் இதில் அடி வாங்குறது யாரு? இந்த 3 பேர் இல்லை, இவங்களே வந்து தடையை போட்டுட்டு இவங்களே அடியை வாங்கினுக்கிறாங்க. என்னைக்கு தான் இவங்க புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. பட் அதுக்குள்ள வந்து ஒட்டுமொத்தமா எப்படி வந்து சோவியத் ரஷ்யால அந்த கம்யூனிசம் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்றோமோ, ஆக்சுவலா கம்யூனிசம் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒன்று அந்த கொள்கை அப்படின்னு பார்த்தாலும் எக்கானமி 87ல் வந்து நிறைய ஃபார் ரீச்சிங் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்பச்சேவ் அங்கே 2 விதமான கரன்சி விக்ரம். ஒன்று வந்து மக்களிடம் புழங்கும் கரன்சி, இன்னொன்று வந்து ஸ்டேட் என்டர்பிரைசஸ்க்குள்ளே மட்டும் நடக்கிற ஒரு கரன்சி. 2 விதமாக வச்சுருந்தாங்க. சொல்லப்போனால் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி ஜெர்மனியில் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார். அது ஒரு பெரிய ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 விதமான மணி சப்ளை. ஒன்று வந்து வெறும் பேப்பரில் மட்டுமே இருக்கும், தட் வில் நாட் லீட் டு இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது வெளில வரும்போது என்ன பண்ணுறதுக்காக ப்ரைஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து வேஜ் கண்ட்ரோல், இம்போர்ட் கண்ட்ரோல் அப்படின்லாம் நிறைய கொண்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடியாக இருக்கும் அது ஜெர்மனியில். அதை வச்சு தான் வந்து அவங்க ஏராளமாக டேங்க்கு, ஃபைட்டர் ஜெட்டு அப்படின்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது கணக்கில் காமிக்காம. அது சோவியத் ரஷ்யாவில் ரொம்ப வருடங்கள் புழக்கத்தில் இருந்தது. என்ன ஒன்றுனா அங்கே இந்த மணி 2மே செப்பரேட் ட்ராக்ல போயிட்டு இருக்கும். இந்த மக்கள்கிட்ட இருக்க கரன்சியை வச்சு அதை வாங்க முடியாது, இதை வச்சு இதை வாங்க முடியாது, அப்படி இருந்தது. அதை ஒன்று சேர்த்து போட்டாரு கோர்பச்சேவ். அப்போ என்ன போச்சு, அங்கே இருக்கிற அந்த கம்யூனிஸ்ட் கோஆபரேட்டிவ்ஸ், அந்த அப்புறம் நோமன் கிளேச்சுரா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பாரட்சிக்னு சொல்லுவாங்க, இவங்கள்லாம் பயங்கரமாக காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தறிக்கிட்டு போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அதுதான் வந்து லெட் டு த டவுன்ஃபால். முக்கியமான ரீசன் மோர் தென் கம்யூனிசம் ஆர் த ஃபிளாஸ் இன் ஃபிலாசபி. ஸோ அந்த மாதிரி விரைவிலேயே we can see a collapse of capitalism. வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான நேரத்தில் இளையபாரன் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.